முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமித்த பிறகு அந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக அந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப அட்டை, ஸ்மார்ட் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி எனக்கு கிட்டத்தட்ட 4500 பேர்களுக்கு வழங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த பூமிங்கிறதுனால இங்கே இருக்கிற முக்கிய கால்வாயான பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட், அதை நம்பி கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் இதில் பயன்பட்டு இருக்காங்க. இதில் பல்வேறு பாசன சங்கங்கள் இருக்குது. இதில் கடைமடையில் இருக்கிற பகுதியில் அங்கே நீர் அங்கே வரதில்லை. இந்த வருடம் மழை குறைவாக இருக்கிறதுனால குடிநீர் தேவைகளுக்காகவும், கால்நடைகளுக்கான குடிநீர் தேவைகளுக்காகவும், பாசன தேவைக்காகவும் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் இருந்ததுனால இந்த திருமூர்த்தி அணைக்கு நேரில் சென்று இருக்கிற நீர்வளத்துறை அதிகாரிகளோட கலந்து பேசி ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். இன்று அந்த பல்வேறு பாசன சங்கங்கள் தலைவர்களுடைய ஒரு சந்திப்பு இருக்கிறது. அவர்களுடன் கலந்து உரையாடி ஒரு சமூக முறையில் இந்த பிரச்சனைக்கு, இந்த நீர் பகிர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் என்பதை நான் முதல்வர் அவர்கள் சார்பாக சொல்லிக்கொள்ள. மலையிலிருந்து அணையிலிருந்து வண்டல் மண் எடுக்க தான் அனுமதி அளிக்கப்படுவாங்களா? போன தடவை விவசாயிகள் கேட்ட பொழுது இந்த மாதிரி தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பல்வேறு பகுதியில் எடுத்திருக்காங்க, இந்த 2 பகுதியிலையும் ஒன்றும் எடுக்காம இருக்காங்க. அதை பற்றி நாங்கள் கலெக்டர்கிட்ட பேசி அந்த கண்டிப்பாக அது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது உரிய அனுமதி வழங்கப்படும். அப்புறம் திருமூர்த்தி டேம்ல இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற சுற்றுலா அதிகாரிகளோடும் பேசினேன். ஒரு 18 கோடிக்கு இங்க இருக்கிற ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடுகளையும் நான் முன்னெடுத்து செல்வேன் என்பதையும் நான் தெரிவித்தேன். கடந்த பல வருடங்களாக இங்கே பல்வேறு கோரிக்கைகள் எதுவுமே நிலுவையில் தான் இருக்குது, நிறைவேற்றப்படலை. அதாவது அமராவதி அணை பூங்கா மேம்பாடு பண்ணுறது, இந்த படகு இது பண்ணுறது, அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு தேவையான வசதிகள், இதெல்லாம் இந்த இதில் நீங்கள் பொறுப்பு மக்களுக்கு சாலை வசதி நிதி ஒதுக்கீடு திருப்பூர்ல இருக்கிற 2 முக்கிய சுற்றுலா தலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அமராவதி அணை, ஒன்று திருமூர்த்தி அணை. இந்த 2 தலங்களையும் நம்ம இன்னும் மேம்படுத்த முடியும், சுற்றுலா தலங்களாக மேம்படுத்த முடியும். கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் மலைவாழ் மக்கள் நிறையா இருக்காங்க, அவங்க கோரிக்கையெல்லாம் இப்போ மனு அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசு தான். மக்களுக்காக என்னென்ன கோரிக்கை இருக்கோ நாங்கள் அதை அறிஞ்சு நாங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறோம். அதான் அவங்க மக்களை நேரடியாக சந்திக்க வந்திருக்கோம். கண்டிப்பாக இதை பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவோமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவோம், படிப்படியாக பண்ணுவோம். பொலிட்டிக்கல் இப்போ 6 மாதம் வரைக்கும் இந்த ஆட்சியை பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு கூட முன்னாள் முதல்வர் குறைந்த காலங்களில் அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதா ஒரு பேட்டியில் சொல்லி இதில் அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன? இப்போ ஒரு டூர் போயிட்டு வந்துட்டு அறிக்கை விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா, குற்ற நிகழ்வுகள் நடக்குதுன்னா அது காரணம் என்ன? ஒன்று, அந்த முக்கிய பிரச்சனையே அந்த போதைப் பொருள் பயன்பாடு தான். அது இப்போன்னா இந்த 2 மாதம் தான் ஆரம்பிச்சுது தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு டிஜிபியே போடாமல் இருக்கிற சூழல் இருந்தது. பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமா போடாமல் இருந்தாங்க. நம்ம இப்போதான் ரெகுலர் டிஜிபி போட்டிருக்கோம். படிப்படியாக அந்த என்ன காரணங்கள் குற்றம் நடக்குதுன்னா அது ஒரு அறிகுறி தான், ஒரு குற்றங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்ம ஆராய்ச்சி சரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாருங்க, வரும் காலங்களில் முதல்வர் அவர்கள் ஒரு தெளிவான காவல்துறைக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அரசியல் தலையீடு முற்றிலும் இருக்காது. யாரு தவறு செஞ்சிருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஒரு பெரிய ஒரு உத்தரவாதமே பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு சுதந்திரமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக குற்றங்கள் படிப்படியாக குறையும். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடும் முற்றிலும் ஒழிக்கப்படும். ஏன்னா கண்டிப்பாக குற்றங்கள் படிப்படியாக குறையும். நன்றி.